ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை, தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறார். 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே 3 மாதங்களுக்கான முன்பணமும் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு வங்கி கணக்குகள்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பு? இது தேர்தலுக்கான அறிவிப்பு என்று பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை ஒரு சவாலாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது, அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வெளியேறக்கூடுமோ என்கிற தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு தருவதற்கு மறுத்துள்ள நிலையில், நாம் வெறுமனே உழைப்பதற்கு மட்டும்தான் நம்முடைய கட்சியா என்கிற வருத்தத்தை வெளிப்படையாகவே பதிவு செய்கிறார்கள். இவையெல்லாம் தலைமையிடம் தெரிவிக்கப்படுவது பொதுவெளியிலும் இப்போது தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் ரீதியான நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குகிற முயற்சியாகவே இது பார்க்கப்படும். இது ஏதோ மக்களுக்கு செய்கிற திட்டத்தை விரிவுபடுத்துகிறார் அல்லது முன்கூட்டியே தருகிறார் என்பதெல்லாம் பம்மாசு வேலை. இது ஓட்டுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்படுகிற பணம் என்றுதான் பார்க்கப்படும். இது ஓட்டுக்கு பயந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நெருக்கடியை உணர்ந்து செய்யப்படுகிற திட்டமே தவிர மக்கள் மீதான அக்கறை அல்ல. இது நிதி நிர்வாக பொறுப்புடைமையும் ஆகாது. அரசாங்க கஜானா வேகமாக காலியாவதற்குத்தான் இது வழிவகுக்கும். வர இருக்கும் தேர்தலில் முதல்வரோட இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஓரளவு தாய்மார்கள் மத்தியிலே ஓட்டு பெற உதவலாம். ஆனால் கடுமையான அதிருப்தி இருக்கிறதா இல்லையா, எதிர்கட்சிகளுடைய அணி இறுதியாகிவிட்டதா என்பதெல்லாம் தெரியாத நிலையில் இது மட்டுமே கை கொடுத்து விடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலில் தங்களுக்கு இந்த முறை சிக்கல் இருக்கிறது என்று திமுக பயப்படுகிறது. அப்படி பயப்படுகிற காரணத்தால் தான் இப்படி ஊதாரித்தனமாக அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. நன்றி சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.